ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகள் அம்பேத்கருடைய சமத்துவ கொள்கைகளுக்கு அப்படியே நேர் எதிரானது. இந்து ராஷ்டிரம் அமைஞ்சா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பேராபத்து அப்படின்னு அம்பேத்கர் தெள்ள தெளிவா எச்சரிச்சாரு. அம்பேத்கர் தன்னுடைய புகழ்பெற்ற பாகிஸ்தான் ஆர் தி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல ரொம்ப தெளிவான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வாக்கியத்தை நான் அப்படியே படிச்சு காட்டுறேன். இந்து ராஷ்டிரம் என்பது ஒரு நிஜமான உண்மையாகிவிட்டால் அது இந்த தேசத்திற்கு நேரிடும் மிகப்பெரிய பேராபத்தாக அமையும். இந்துக்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்து மதம் என்பது சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கு எதிரானது. அது ஜனநாயகத்திற்கு பொருந்தாத ஒன்று. எனவே இந்து ராஷ்டிரம் உருவாவதை எந்த விலை கொடுத்தாவது நாம் தடுத்தாக வேண்டும். இது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாக்கியங்கள்ல மிக மிக முக்கியமான வார்த்தை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஜனநாயக விழுமியங்களுக்கு எதிரானது. அது மேல்தட்டுக்காரங்களுக்கு மட்டுமே எப்பவுமே செயல்படக்கூடியது. ஆர்எஸ்எஸ் முன்வைக்கப்படக்கூடிய இந்த இந்து ஒற்றுமை அப்படின்றது வெறும் கண் துடைப்பு தான் அப்படின்னு சரமாரியா இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அத்தனை சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் அவரு விமர்சிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. 1948 மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பு பட்டேல் அவர்களால தடை செய்யப்பட்டது. அப்போ நேரு அவர்களுடைய அமைச்சரவையில சட்ட அமைச்சரா இருந்த அம்பேத்கர் அதை முழுமையா ஆதரிச்சிருந்தாரு. ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுடைய செயல்பாடுகள் நாட்டினுடைய பாதுகாப்பிற்கும் மதச்சார்பின்மைக்கும் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது தான் அவருடைய உறுதியான நிலைப்பாடா இருந்துகிட்டே இருந்தது.